ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம உளுந்து வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி நல்லா சாஃப்டாக எண்ணெய் குடிக்காத அளவுக்கு எப்படி செய்கிறதுங்கிற சீக்ரெட்டை இதில் பார்த்துடலாங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ வெள்ளை உளுந்து எடுத்து ஒரு 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போ அரைச்சிடலாம். இதை நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு அதுக்கப்புறமா அரைக்க ஆரம்பிக்கணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியான பதத்தில் அரைச்செடுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா கெட்டியாக அரைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெய் குடிக்காமல் சாஃப்டான உளுந்த வடை நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா விரல் நல்லா உள்ளே வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அப்போ நம்ம உளுந்து வடை நம்ம சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இந்த உளுந்து வடைக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயம் 2 பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கு, அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி தழை 1/2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்திக்கலாம். இஞ்சி 1 இன்ச் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கு, அதையும் சேர்த்திக்கலாம். 5 பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கியிருக்கு. இதை எல்லாத்தையுமே சேர்த்தி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம பிசைய ஆரம்பிக்கும் போதே நம்ம அடுப்பில் எண்ணெய் விட்டு நல்லா சூடு பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வெங்காயம் சேர்த்திருக்கிறதுனால உளுந்து மாவில் தண்ணி விட ஆரம்பிச்சிரும். நம்ம எண்ணெய் சூடாக இருந்துச்சுன்னா இதை கலக்கின உடனே நம்ம எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நம்ம நல்லா கெட்டியாக அரைச்சங்காட்டிக்கு கையிலேயே ஒட்டாத அளவுக்கு மாவு வந்திருக்கு. இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் 1 லிட்டர் எடுத்து நல்லா சூடு பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை உருண்டை பிடிச்சி போட்டுடலாம். நம்ம கையில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து உருண்டை பிடிக்கலாம். பாருங்கள், நம்ம கையில் ஒட்டவே இல்லை. இதை நம்ம ஒரு ஓட்டை போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். இதே மாதிரி எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். ஒரு வடையும் போட்டதுக்கப்புறமா நம்ம கையில் தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு போடும்போது கையில் ஒட்டாமல் அழகாக எண்ணெயில் போய் விழுந்துடும். நம்ம உருண்டை பிடிச்சி எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா அடுப்பை நீங்கள் மீடியம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மாவு உள்ளார வேகாது. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம உளுந்து வடை எப்போவுமே அந்த கோல்டன் கலர் ஆன உடனே எடுத்துடலாம். ரொம்ப ப்ரௌன் கலர் ஆச்சுன்னா நல்லா இருக்காது, கரிஞ்ச வாசம் வந்துடும். அவ்வளோதாங்க, சூப்பரான உளுந்து வடை ரெடி ஆகிடுச்சு. இதே போல் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே வடை சுட்டு எடுத்துடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி உளுந்து வடை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.